வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளில் பயிற்சி 2.1ல் 6வது கணக்கில் 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் 2 கணக்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கில் 3வது கணக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் 2 கணக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க. 10,224 மற்றும் 9,648 இதை வந்து ஈக்குவல் ஃபார்முலாவில் போடணும். எது பெரிய நம்பரோ அதை ஏன்னு வச்சுக்கிட்டு சின்ன நம்பரை பின்னு வச்சுக்கணும். இதுதான் ஈக்குவல் ஃபார்முலா மேலே உள்ளது. பி வந்து 9,648. ஓகேவா? இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். 10,224 ஈக்குவல் டு 9,648. க்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆரும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல ஆரும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ரிமைண்டர் 0 வர வரையும் நம்ம வந்து இதை வகுக்கணும். அப்போ 10,224 9,648 வகுக்க போகிறோம். 9,648. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வகுத்தோம்னா 1 தான் இருக்கும். 10,000ல் 9,648 வந்து 1 தான் இருக்கும். 1 தான் இருக்கும். அப்போ இதை 9,648 கீழே போட்டு இதை கழிக்க வேண்டியதுதான். 9,648 இதை கழித்தோம்னா 4ல் 8 போகாதனால 2ல் கடன் வாங்கினோம்னா 14. 14ல் 8 போச்சுன்னா மீதி வந்து 6. அதே மாதிரி 1 தான் இருக்கும் இங்கே. இப்போ இந்த 2ட்டேருந்து கடன் வாங்கினோம்னா 11. 11ல் 4 போச்சுன்னா 7. அதுக்கப்புறம் இங்கே 1 தான் இருக்கும். இப்போ இந்த 10லேருந்து 1 கடன் வாங்கினோம்னா இங்கே 1 வந்துடும். இப்போ 11ல் 6 போச்சுன்னா மீதி 5. 11ல் 6 போச்சுன்னா மீதி 5. 9ல் 9 போச்சுன்னா 0. ஓகேவா? இப்போ 576 வந்து ரிமைண்டரு. 1 வந்து க்யூ. ஓகேவா? இதில் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். இதில் சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். இதில் ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து 0 வரல, 576 இருக்குது. அப்போ வந்து இதை மாற்றி எழுதி திருப்பியும் டிவைட் பண்ணணும். 9,648 வந்து ஏன்னு வச்சுக்கிட்டு 576 வந்து பின்னு வச்சுக்கிட்டு போடணும். ஓகேவா? 9,648 ஈக்குவல் டு 576. ரிமைண்டர் 0 வர வரை இதே மாதிரி மாற்றி மாற்றி வகுக்க வேண்டியதான். இப்போ க்யூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை 9,648 576 இதால் வகுக்க போகிறோம். 576 இதால் வகுத்தோம்னா 964 எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஒரு 576 இருக்குது. அதை போட்டு இதை கழிச்சிருவோம். 576. ஓகேவா? இப்போ 6லேருந்து கடன் வாங்கினோம்னா 14. 14ல் 6 போச்சுன்னா மீதி 8. அடுத்து இங்கே 15. 15ல் 7 போச்சுன்னா 15ல் இங்கே 5 இருக்கும். பக்கத்தில் கடை வாங்கினோம்னா 1. 15ல் 7 போச்சுன்னா மீதி 8. ஓகேவா? மீதி 8. இங்கே 8 இருக்குது. இந்த 8ல் 5 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 3. ஓகேவா? இப்போ 388 போகாது. அப்புறம் மேலே உள்ள 8 இறக்கணும்னா 3888. இந்த 3888 எத்தனை 576 இருக்குதுன்னு பார்க்கணும். 6 576 இருக்குது. 6 576 வந்து 3456. ஓகேவா? இப்போ இதிலேருந்து இதை கழித்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 8ல் 6 போச்சுன்னா மீதி 2. 3. 8ல் 5 போச்சுன்னா 3. 8ல் 4 போச்சுன்னா மீதி 4. இங்கே 0 வந்துடும். இப்போ 432 ரிமைண்டரு க்யூ. ஓகேவா? க்யூ எடுத்து இங்கே போட்டுருவோம். 432. ஓகேவா? இப்போ இங்கே இருக்குது. நான் 576 432 இதை அப்படி எழுதிக்கிட்டு இப்போ இங்கே க்யூவும் கண்டுபிடிக்கணும், ஆரும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அங்கே ரிமைண்டர் 0 ஆகிறதுனால திருப்பியும் இதை வகுக்கிறோம். ஓகேவா? 576 வகுத்தல் 432. எத்தனை 432 இருக்குது? 576ல் 1. ஓகேவா? 432. இதை கழித்தோம்னா 6ல் 2 போச்சுன்னா 4. 7ல் 3 போச்சுன்னா 4.
5ல் 4 போச்சுன்னா 1, 144 ரிமைண்டரு, q கான்ஸ்டன்ட் வந்து 1. ஓகேவா, இதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். q வந்து 1, ரிமைண்டர் வந்து 144. இதை அப்படியே எழுதிக்குவோம். 432 ஏ வச்சுக்கிட்டு 144 வந்து பியாக வச்சுக்கணும். ஏன்னா இங்கே 0 ஆகலை ரிமைண்டர். அப்போ 432 = 144. இப்போ இங்கே q கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிக்கணும். இப்போ 432 144 நம்ம வகுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இதை வகுத்தோம்னா 432 144. ஓகேவா, இப்போ இதை வகுத்தோம்னா 3 144 வந்து 432 3 144 வந்து 432. இதை கழிச்சோம்னா 0. இப்போ ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. ரிமைண்டர் வந்து 0. q வந்து 3. இங்கே 3. q வந்து என்ன, ரிமைண்டர் வந்து 0. இங்கே 0 வர வரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட மீப்பெரும் பொது வகுத்தி என்னன்னா 144. HCF = 144. லாஸ்ட்டாக எதால் டிவைட் பண்ணுறோமோ அந்த டிவைட் பண்ணி எது 0 வருதோ அதுதான் வந்து HCF 144. ஓகேவா, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.